நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. சாரி, ஒன்றும் இல்லை, 29 லேப் டெக்னீஷியன் வேகன்சி. வாங்க வரிசையாக பார்க்கலாம். டிஹெச்எஸ் நாமக்கல் ரெக்ரூட்மெண்ட் 2026 மொத்தமாக 29 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 2 years டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஆர் பிஎஸ்சி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி வித் எக்ஸ்பீரியன்ஸ், பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 59 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. லாஸ்ட் டேட் 7th July 2026. அப்ளை பண்ணுற மெத்தட் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஜாப் டைப் வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் போஸ்ட். சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு சேல்ரி கொடுத்துருக்காங்க. 17,000, 13,000, 23,000 அப்படின்னுலாம் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட்டுக்கு 23,000 சேல்ரி, ஆடியோலஜிஸ்ட்டுக்கு 32,000, தெராபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 15,000. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐசிடிசி லேப் டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரீட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நல வாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம். பின்கோடு கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல்கள், எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது செராக்ஸ் காப்பீஸ் கேட்டிருக்காங்க. ஒரிஜினலாக அனுப்பாதீங்க, செராக்ஸ் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். ஒரே பிடிஎஃப் ஃபைல், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் 10th 12th வேறு என்னது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அது, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, ஜாதி சான்றிதழ், செராக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? செராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பியை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புங்க. இன்னொரு காப்பியை வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஏதாவது இன்டர்வியூ எதுக்காவது கேட்டாங்கன்னா ஒரு வேளை நீங்கள் அந்த காப்பியை கொண்டு போக வேண்டியது வரும். அதனால தான் நான் ஸ்கேன் பண்ண சொன்னது. ஓகே, தேங்க்யூ. லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன்.